அறிவோம் நன்றாழ்க குருவாழ்க குருவே துணை. என்னுடைய பெற்ற தாய் தந்தைக்கும் என்னுடைய குருமார்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து இந்த பதிவு உங்களுக்காக. இந்த குழுவில் வந்திருக்கக்கூடியவர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். சரி, இன்றைக்கி ஆதிகால பரிகாரம் 5வது கிளாஸு நம்ம நல்லபடியாக ஒரு சுவாரஸ்யத்தோட எல்லா மக்களுக்கும் எளிமையான பரிகாரங்களை சொல்லி இந்த ஜோதிடம் முதல் வந்து எப்படியெல்லாம் கண்டுபிடிச்சாங்க, முதல்ல இந்த ஜோதிடம் எப்படி கண்டுபிடிச்சாங்க, இந்த கால்குலேஷன் எல்லாருக்கும் தேவை. இந்த ஜோதிடம் முதல் பிறந்த கதை, ஜோதிடம் வந்து பிறந்த கதை. யாராவது ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா ஜாதகம் பார்க்க எதுக்கு வர்றாங்க, அவங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த ஜோதிடம் பிறந்த கதை, இந்த ஜோதிடம் பிறந்தது எதனால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றியும், நாம் முன்னோர்களெல்லாம் சிறப்பாக வாழ்ந்திருக்காங்க, அது ஒரு பெரிய சந்தோஷம். நீங்கள் எப்பவுமே முன்னோர்களை எல்லாம் நீங்கள் ஆதி காலத்தில் முன்னோர்கள் வாழ்ந்த படமெல்லாம் ஞாபகமாக இருந்துச்சுன்னா அவங்கள இதெல்லாம் நீங்கள் பத்திரமா வச்சுருங்க. இன்றைக்கி என்ன காரணம் அப்படின்னா, அந்த ஆத்மாக்கள் எல்லாம் உண்மையாக நீதியாக வாழ்ந்தாங்க. அதனால் அந்த நீதியாக வாழ்ந்ததுனால ஒரு பெரிய ஒரு மகத்துவமான சில சக்திகள் எல்லாம் அவங்களுக்கு உண்டு. அதனால் இந்த ஜோதிடம் பிறந்த கதை அப்படிங்கிறத பற்றி சொல்லிவிட்டு அப்புறம் நம்ம அந்த ஆதிகால பரிகாரத்தை பற்றி நம்ம போகலாம். அந்த காலத்தில் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க இது எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பெண்கள் எல்லாம் யாகம் நடத்தினாங்க, யாராவது தெரியுமா? முன்னோர்கள் அந்த காலத்தில் பெண்கள் அனைவருமே யாகம் நடத்துனாங்க, யாராவது சொல்ல முடியுமா? ஆச்சரியமா இருக்கா? பெண்கள் எல்லாருமே யாகம் நடத்துனாங்க. இப்போத்தான் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, அது ஒன்று. ஏன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், அதுதான் அந்த ஜோதிடம் பிறந்த கதைங்க. ஓகே, சுஜாதம்மா வணக்கம். திட்டக்குடி சுஜாதாம்மா வணக்கம். உத்தரகாண்ட சுஜாதாம்மாங்களா? அப்பளே தான் திட்டக்குடி சுஜாதாம்மா இருந்தாங்க. இது பெண்கள் எல்லாம் யாகம் நடத்துனாங்க. அந்த விஷயம் யாராவது எத்துச்சுன்னா சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். நம்ம எங்கே யாகம் நடத்தினோம், முன்னோர்கள் எங்கே யாகம் நடத்துகிறாங்க அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் போகுது, கரெக்டுங்களா? இப்போ நான் உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்கிறேன். என்ன சொல்ல போகிறேன்னா, பெண்கள் எல்லாம் யாகம் நடத்துனாங்கங்கிற விஷயம் என்னென்னா, ஆதி காலத்தில் 3 அடுப்புக்கல்லை கொண்டு வந்து வச்சு ஒரு மண் சட்டி வச்சு விறகு, மூலிகையான விறகு, எல்லா விறகையும் அத்திக்குச்சி, அரசங்குச்சி, எட்டிக்குச்சி, எருக்கலங்குச்சி, மாங்குச்சின்னு சொல்லி கண்ணுக்கு தெரிஞ்ச குச்சிகளை எல்லாம் ஒன்றா சேர்த்தி கொண்டு வந்து அடுப்பில் வச்சு தண்ணியை கொதிக்க வச்சு 9 நவதானியத்தில் சமைச்சு அந்த சாப்பாடு சாப்பிடும்போது கொதி வரும்போது சாப்பாடுக்கு எடுத்து கொஞ்சம் சோறு வெந்ததுக்கப்புறம் எடுத்து அந்த யாகத்தை சுற்றி அக்கினி சுற்றி அடுப்பில் போட்டு தான் சோறை வந்து அடுப்பிலேருந்து சட்டியை வெளியே மாற்றி வைப்பாங்க. அப்போது அவ்வளவு மூலிகை சாப்பாடு செஞ்சு அத்தனை குச்சி போட்டு அந்த யாகமாக நடத்தி தான் அந்த நவதானியம் வெந்து நீங்களாம் நவதானியத்தோடு சாப்பிட்ருக்குறீங்க. அப்போது பெண்கள் எல்லாமே விறகடுப்பில் வேலை செய்யும்போது எல்லாருமே அடுப்பு பற்ற வச்சு முறையாக அந்த சட்டிக்கு பொட்டு பூசி எல்லாம் போட்டு அதில் சாமி கும்பிட்டு நான் சாப்பாடு கொடுக்குற அந்த அன்னம் வந்து எல்லாத்துக்கும் வயிறார நிறையிட்டுன்னு சொல்லி அந்த யாகம் வளர்த்தி அந்த சாப்பாடையும் உருவாக்கி 9 நவதானியத்தில் தட்டைப்பயிறு, கொள்ளு, பாசிப்பயிறு அப்படின்னு சொல்லி எல்லா சாதமும் செஞ்சு இலை எடுத்துகிட்டு வந்து வயிறார யாகம் நடத்தி சாப்பிட்டாங்க. அப்போ பெண்கள் யாகம் நடத்துனாங்களா இல்லையா சொல்லுங்கள்? இப்போ உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துருச்சுங்களா? என்னைக்கு வந்து சிலிண்டருக்கு அந்த பேர் என்ன சொல்லுவீங்க? சிலிண்டரில் அந்த இது பண்ணுவீங்களே, அந்த தீப்பெட்டிக்கு பதிலாக ஒன்று பண்ணுவீங்களே, அது பேர் என்ன சொல்லுவீங்க? லைட்டர். அந்த லைட்டர் கையில் வந்ததுக்கப்புறம் தீக்குச்சியும் தீப்பெட்டியும் எடுத்து பற்ற வைக்கல. அப்போ தீப்பெட்டி எடுத்து பற்ற வைக்கல. அந்த காலத்துல எல்லாம் முன்னோர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, விறகு பொறுக்கிறதுக்கே போவாங்க.
விறகு பொறுக்கிட்டு வந்து கத்தை கட்டி மழை பெய்யாமல் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் திண்ணையில் கொஞ்சம் எல்லாம் மழை பெஞ்சதுன்னா நினைஞ்ச சோறு வந்து குழந்தைகளுக்கு சாப்பிட முடியாது, அடுப்பு ஊதி எடுக்க முடியாது, சிமிலி விளக்கில் வாழணுமேனு சொல்லி அந்த விறகுகளை எல்லாம் மட்டையெல்லாம் கொஞ்சம் வசதிக்கிறவங்க மட்டை வாங்கி காசு போட்டு மட்டை வாங்கி வீட்டுக்குள்ளே அட்டாளியில் அடுக்கி வச்சு மழை காலத்தில் ஒன்றொன்னா எடுத்து அக்கினி மூட்டி சாப்பாடு செஞ்சு எல்லோரும் குடும்பத்தோடு உட்காந்து அந்த சாப்பாடை போட்டு நடு சென்டரில் மாயாண்டி குடும்பத்தாராட்டா சாப்பாடை வச்சு சுற்றி வர ஆளுக வச்சு அந்த சாதம் வடித்து அதில் சாப்பாடு குழம்பெல்லாம் போட்டு ஒன்றா கலக்கி அந்த பெத்த தாய் வந்து எல்லாத்துக்கும் உருட்டி உருட்டி வட்டல் வாங்குறதுக்கே காசு இல்லாத காலத்தில், தட்டு இல்லாத காலத்தில் பெத்த தாய் முன்னாடி சாப்பாடு உருட்டி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு உருண்டையை கையில் கொடுப்பாங்க. 4 உருண்டை 5 உருண்டை வாங்கி சாப்பிட்டா அவங்களுக்கு வயிறு நொம்பிடும். அங்கேயே சாப்பிட்டு போட்டு வாசலையே தூங்கி எந்திரிச்சு ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. அப்போ பெண்கள் யாகம் நடத்தி எல்லாத்தையும் சாப்பாடு போட்டு வாழ வச்சாங்களா இல்லையா சொல்லுங்கள்? அப்போது இந்த மனைவிமார்களுக்கு ஒன்று சொல்லுவாங்க, மனைவி வந்து சோறு வந்து சாப்பிட்றீங்களான்னு கேட்டுட்டு தான் சாப்பாடு போடுவாங்க. ஆனால் தாய் வந்து வயிறுக்கு பார்க்காமையே அவங்க சாப்பாடு போடுவாங்க. ஏன் அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் வயிறார சாப்பிட்டு வாழ்த்துன்னு சொல்லி பெத்த தாய்க்கு தான் பெத்த மகனோட வயிறு எவ்வளவு பெருசு எவ்வளவு சோறு திம்பாருங்கிறது ஒரிஜினலாக தாய்க்கு மட்டும்தான் தெரியும். மனைவி வந்து இடையில தான் வந்தாங்க. அதனால தான் இன்னொரு வீட்டுக்கு ஒரு மனைவியே வந்தாலும் கூட வெவ்வேறு வீட்டிலேருந்து வந்தவங்க தான் மனைவி. ஆனால் கூட பிறந்ததும் பெத்த தாய் தந்தைகளும் எல்லாமே ஒரு வயிற்றில் வளர்ந்து ஒரு வயிற்றில் இருக்கிறனால அந்த காலத்தில் விறகடுப்பில் சோறு சாப்பிட்டு மூலிகையால் வெந்த சோத்தை சாப்பிட்டதுனால நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்ந்துருக்காங்க. கரெக்டுங்களா? நோய் இல்லாமல் வாழ்ந்தாங்க. இன்றைக்கும் பாருங்கள், வயசான பாட்டிகள்லாம் சிலிண்டரே பற்ற வைக்க தெரியாதவங்க கிராமங்களில் போனீங்கன்னா கொஞ்சம் விறகுல அடுப்பில் சோறாக்கி சாப்பிட்ற ஒரு சந்தோஷம் இன்றைக்கும் ஒரு சில இடத்துல நடக்குது, இருக்குது இல்லைங்களா? அப்போ அவங்கெல்லாம் யாகம் நடத்துகிறாங்க. அந்த மூலிகை யாகம் எல்லாத்துடைய வீட்லேயுமே இன்றைக்கி சிலிண்டர் வந்து ஒரு காற்று வடிவத்தில் பிடிச்சி ஒரு கேஸ் கெமிக்கல் மாதிரி வருது. அன்றைக்கி எல்லா வீட்லேயுமே சூரியனை வந்து இயக்கியிருக்காங்க. எப்படி இயக்கியிருக்காங்கன்னா 4 மணிக்கு எந்திரிப்பாங்க, 4:30 மணிக்கு குளிச்சுருவாங்க. 4:30 மணிக்கு குளிச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சாங்கன்னா சோறு குழம்பு ரசம் எல்லாமே வச்சு 6 மணிக்கு காப்பி வச்சுட்டு குழந்தைகளை புற எழுப்பிடுவாங்க. சூரிய உதிக்கும் போது அந்த சாதத்து மேலே வந்து அந்த சூரிய ஒளி படுமா. செஞ்ச சாப்பாடுகளை கொண்டு போய் வாசலில் வச்சுருப்பாங்க. சூரிய ஒளி பட்டு தான் தண்ணி குடித்தாங்க, சூரிய ஒளி பட்டு தான் சாப்பிட்டாங்க, சூரிய ஒளி பட்டு தான் அவங்க எந்திரிச்சு காலையில் வந்து ஒரு சிறப்பாக அவங்களுக்கு எல்லாமே நடந்திருக்குது. அப்போ சூரியனை வந்து பெண்களே வந்து 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் சூரியனை இயக்கியிருக்காங்க ஆதி காலத்தில். கரெக்டாக இல்லையே சொல்லுங்கள்? அப்போ பாருங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த சூரியன் என்பது ஆத்மாகாரகன். அந்த காலத்தில் சூரியனை இயக்கினதுனால அவங்களுடைய அப்பா 80 வருஷம் 90 வருஷம் 100 வருஷம் 120 வருஷம் நோய் இல்லாமல் ஆஸ்பத்திரியே போகாமல் அவங்க நல்லா இருந்தது காரணமே அவங்களுடைய குடும்பத்துக்குள்ள அந்த நெருப்பு மூட்டி 24 மணி நேரம் சூரியனை இயக்கினதுனால தான் சூரியனுடைய காரகத்துவம் தந்தை ஆரோக்கியமாக வாழ்ந்திருக்காரு. ஐயா கரெக்டா? இப்போ பாருங்க, சந்தோஷம். அதனால தான் ஐயா கொஞ்சம் மீட்டில் போடுங்க. அதாவது அதனால தான் சொல்லுங்கம்மா. அதனால தான் அந்த காலத்தில் சூரியனுடைய காரகத்துவத்தை அவங்க சிறப்பாக இயக்கியிருக்காங்க. அப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க. அப்போ நம்ம விறகடுப்பு மறந்தாச்சு. இந்த விறகுனால அந்த வீட்டுக்குள்ளே வந்து கறி பிடிச்சி மேலே பூரா புகையாக போகுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஒரு கணபதி ஹோமம் செய்ததுக்கு சமந்தான்
எல்லா மூலிகையும் போட்டு அந்த மரத்தோட தன்மையெல்லாம் அக்னியில் எரிஞ்சு வீடு பூரா மூலிகை வாசத்தில் தான் அவங்க இயற்கையாக வாழ்ந்திருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் பனை ஓலையில் தான் அதிகமாக குடியிருந்திருக்காங்க. கரெக்டுங்களா? தென்னை ஓலையிலையும் பனை ஓலையில் தான் குடியிருக்காங்க. கரெக்டுங்களாம்மா? வசதி இருக்கிறவங்க தான் ஓடுவாங்க. பனை ஓலையும் தென்னை ஓலையிலையும் அவங்க இருந்திருக்காங்க. அப்போ பனை ஓலை 5 வருஷத்துக்கு தாங்கும்னு சொல்லி மழை பெஞ்சதுன்னா 5 வருஷம் தாங்குன்னு பனை ஓலையைத்தான் அவங்க விரித்து நார் போட்டு குத்தி இறுக்கி கட்டி நல்லா ஜம்முன்னு 5 வருஷம் கேரண்டி. அந்த 5 வருஷம் ஆகி ஓலை இத்து போனால் தான் மறுபடியும் பிரித்து மேய்வாங்க. அப்போது எல்லா வீடுமே அனுச நட்சத்திரமாக தான் அந்த காலத்தில் இயங்கி இருக்குது. கரெக்டுங்களா? அனுச நட்சத்திரம் தான் பனை மரம். அப்போ அனுசம் பனை ஓலை தான் அவங்கள வாழ வச்சிருக்குது. அப்போ அனுசம் தான் ஆயிலுக்கு அதிகமான நட்சத்திரமே இருக்கு இல்லையா? ஆயிலி நட்சத்திரம் தான் பனை ஓலை. அப்போ ஆயிலியம் ஆயிலியம் கிடையாதுங்க. ஆயில் அதிகமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் அனுச நட்சத்திரம். அப்போது அந்த காலத்திலே முன்னோர்கள் அனுச நட்சத்திரத்தினுடைய சக்தியைத்தான் அந்த வீட்டில் பவர் பண்ணும்போது அந்த வீட்டில் எல்லாரும் நல்லா வாழ்ந்து உழைச்சி நீண்ட ஆயுளோடு இருந்ததுக்கு அந்த பனையோலையே சாட்சியாக வாழ்ந்திருக்காங்க. எப்படி? என்னங்கம்மா, உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ அனுச நட்சத்திரம் எல்லா வீட்லேயும் அனுச நட்சத்திரமாக தான் இயங்கியிருக்காங்க. இதை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும் இல்லைங்களா? எல்லா வீட்லேயும் அனுசந்தான் வேலை செஞ்சுருக்குது. அப்போ அந்த காலத்தில் மழை பெஞ்சதுன்னா அப்போவே போய் ஓடு வாங்குற காசு இல்லைன்னா ஓலை வெட்டிட்டு வந்து அவங்க ஓலையில் இருந்து அவங்க நல்ல விதமாக அனுசம் என்பது காலச்சக்கரத்துக்கு 8ஆம் பாவம், 8ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய அனுசமே ஆயுளுக்கு பங்கம் இல்லாமல் வாழ்ந்ததுக்கு காலையில் எந்திரிச்ச உடனே முகத்தில் முழிக்கிறது, யார் முகத்தில் முழிக்கிறமோ இல்லையோ மலாக்கா படுத்திருப்போம். அனுசத்தோட மூஞ்சியில் தான் பனையோலை மூஞ்சியில் தான் நம்ம முழிச்சிருக்கிறோம். அப்போ பனையோலை தான் அனுசம். எல்லாரும் காலையில் எழுந்திரிச்சு பனையாயிரம் பறவையாயிரம், பறவையை கொல்லாமல் இருந்தால் அது ஆண்டாண்டு காலம் 1000 வாழுமா. பனைமரத்தை அறுக்காமல் இருந்தால் அது 1000 வருஷம் அது வாழுமா. அப்போது அந்த பனைமரத்தினுடைய பனையோலையை பார்த்து தான் இவங்க தூங்கியிருக்காங்க. முழிச்சு பார்க்கும்போது பனையோலையை தான் முழிச்சிருக்காங்க. அப்போ எடுத்த உடனேயுமே அவங்க ஆயுளுக்கு பலமான பனையோலைத்தான் முன்னோர்கள் அந்த காலத்தில் மழை பெஞ்சா ஒழுகாமல் இருக்கிறதுக்கு பனை ஓலையை கண்டுபிடிச்சி அவங்க தலையெழுத்தி அதில் தான் எழுதி வச்சாங்க. அவங்க வாழ்ந்துட்டும் அதில் தான் போனாங்க. அப்போ இந்த ரகசியம் கண்டிப்பாக இது அனுசந்தான் இயக்கி இருக்குது. கரெக்டுங்களா? இந்த ரகசியம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியலையே. அப்போ முன்னோர்கள் என்னங்கம்மா? இது ஆராய்ச்சி பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த விவரம் கிடைக்குது. அப்போ இந்த முன்னோர்கள் எல்லாம் ஆதி காலத்தில் வாழும்போது ஒரு மரங்களும் அவங்களுக்கு உதவி செஞ்சுருக்குது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன திசை நடக்குதோ அந்த திசையுடைய புத்திகள் நடக்கும்போது அந்த மூலிகை நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் அது தானாகவே அது வரும். நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், கிராமங்களையெல்லாம் பாருங்கள். திடீர்னு ஒரு சுக்கரன் திசை நடந்தால் அந்த வீட்டில் சக்கரவள்ளி கிழங்கு வச்சுருப்பாங்க. சக்கரவள்ளி கிழங்கு அவங்க சாப்பிட்டு திங்கலான்னு சொல்லி வரும். பிரபஞ்சமே நம்மளுக்கு அனுப்பிச்சி வைக்கும். பச்சை மிளகாய் தானாகவே வரும். கத்திரிக்காய் என்ன கிரகம்? கத்திரிக்காய் என்ன கிரகம்னு சொல்லுங்க. கத்திரிக்காய் சூரியன். ஏன் சூரியன்? அதாவது கத்திரிக்காயில் வந்து மேலே தொப்பி இருக்குது, அது இப்படி கொக்கி மாதிரி இருக்கும். ராஜாவுக்கு இப்படி கிரீடம் இருக்குதோ அதுபோல் கத்திரிக்காய்க்கு கிரீடம் இருக்குது. அப்போ ராஜான்னா சூரியன்னா, கத்திரிக்காய் கிரீடம் இருந்தால் கத்திரிக்காய் சூரியன் தான். அப்போ சூரியன் திசை நடக்கும்போது தான் கத்திரிக்காய் குழம்பு வைக்கலாமா, இல்லை கத்திரிக்காய் செடி வைக்கலாமா, கத்திரிக்காய் தோட்டம் வைக்கலாமா, கத்திரிக்காயை நாற்று வைக்கலாமா, இல்லை கத்திரிக்காய் செடி யார் ஒருத்தர் கொடுப்பாங்க. இப்படியெல்லாம் ஆதி காலத்தில்
நவதானிய மூலிகை எல்லாம் நமக்கு திசை நடக்கும்போது நம்ம கண் பார்வையிலேயே அது முளைச்சி வரும். சில நர்சரியிலெல்லாம் போய் தேடி எடுத்துகிட்டு வருவாங்க. ஏதாவது ஒன்று அவங்கள விட்டுருங்க, அவங்க ஜாதகப்படி தான் போய் எடுத்துகிட்டு வருவாங்க. நீங்கள் பாட்டுக்கு போய் நர்சரியில் உங்களுக்கு பிடிச்சது எடுங்க அப்படின்னா ஒரு ரோஜா செடி எடுத்துகிட்டு வர்றாங்க. செவ்வாயின்னா முள், அப்போ ரோஜான்னா சிவப்பு. அப்போ செவ்வாய் திசை நடக்குதா, அவங்க வீட்டில் ரோஜா செடி வைக்கணுங்கிற எண்ணம் தானாகவே வரும். அது ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த கிரகத்தினுடைய தாக்கம் தான் அவங்க வாழ்க்கையில் அது இருக்கும். அப்போ முன்னோர்கள் எல்லாம் அந்த காலத்தில் இந்த திசை நடக்கும்போது இப்படித்தான் வாழ்ந்துருக்காங்க. இதையே தான் நாம் இனி என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஜோதிடத்தில் நீங்கள் கொண்டு வரதா இருந்துச்சுன்னா இனிமேல் உங்களோட வீட்டில் அந்த காலத்தில் ஆயுள் மரண பயம் அதிகமாக இருந்தால் அவங்க பனையோலையில் தடுக்கு செஞ்சு உட்கார்ந்துட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு 8 நாளில் மரண பயம் நீங்கிடும். எப்படி? பனைமர ஓலையில் பனை ஓலையில் தடுக்கு செஞ்சு ஒரு காலத்தில் பாய் வாங்காத காலத்தில் அவங்க யாராவது வந்தால் இரவாரத்தில் சொருகியிருப்பாங்க. உரமனை வந்தால் தடுக்கு எடுத்து போடுவாங்க. அந்த தடுக்கு தான் அந்த பனையோலை. அப்போ அந்த பனையோலையை நீங்கள் கொண்டு வந்து உட்கார வச்சு அந்த பனையோலையில் வந்து ஒரு சிறப்பு பண்ணும்போது யாராவது வந்தால் அதில் உட்கார்ந்தான் பேசுவாங்க. அப்போ சனி என்பது சனியத்தை இயக்கியிருக்காங்க. அப்போ சனி இயக்கும்போது சனி என்பது மெதுவாக போகிறது, மெல்ல நகர்றது, ஆராய்ச்சி பண்ணி செய்கிறது. எந்த காரியத்தையும் அது வேகமாக கொடுக்காது, தடை பண்ணி நிலையானதாக கொடுக்கறத சனி பகவான். அப்போ அந்த பனையோலையில் உட்கார்ந்து தடுக்கு வீசுறதும் விசிறி வீசுறதும் பனையோலையில் தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு கல்யாண காட்சினா கூட தோரணம் கட்டுறது பனையோலையில் தான் பண்ணியிருக்காங்க. அப்போது நம்ம முன்னோர்கள் எல்லாம் ஆதி காலத்தில் இந்த கருப்பட்டியை சுருட்டி வைக்கிறதும் இந்த ஓலைப்பாயின்னு சொல்கிறதும் எல்லாமே பனையோலையே மேட்ச் ஆகுது. பாருங்கள், கருப்பட்டி வைக்கிறவர் எதில் வச்சுக்கிறாரு சொல்லுங்க அப்போ. கருப்பட்டி எதில் வச்சு விற்கிறாருன்னு சொல்லுங்க. ஆனால் அவருக்கு தெரியாது, அவர் ஜோசி. ஆனால் அவருக்கு தெரியாது. ஆனால் அவர் ஜோசியர் கிடையாது. ஆனால் அது அந்த பனை கூட வந்து பனையோலை கூட வந்து அனுசம்ங்கிறது அவருக்கு தெரியாது. ஆனால் பனங்கருப்பட்டியே அனுசந்தா, பனையோலையே அனுசந்தா, அவங்க பனைமரத்துலேயே தான் அவங்க வாழ்கிறாங்க. அவங்க அந்த உந்தி பனைமரத்தில் ஏறி அவங்களோட ஆயுள் நாளைக்கு சாக போகிறோன்னா கூட இன்றைக்கு வரைக்கும் அவங்க மரமேறி வெட்டி பாவு காய்ச்சி கருப்பட்டி செஞ்சு கொண்டு சந்தையில் விற்று தான் ஜீவனம் பண்ணியிருக்காங்க. அப்போ நீண்ட ஆயுளோடு வாழ்கிறதுக்கு பனைமரத்தை இயக்கியிருக்காங்க. அதனால தான் அந்த காலத்தில் யாராவது ஒருத்தர் வீட்டில் பனைமரம் ஒரு வீட்டில் இருந்தால் அந்த வீட்டில் ஒரு அனுச நட்சத்திரம் பிறந்தே தீரும். எப்படி? என்னங்கம்மா என்னங்கம்மா? சனி திசைக்காரங்களும் சனி திசை நடக்கிறவங்களும் இது இப்ப பயன்படுத்திக்கலாமாங்க ஐயா? கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்துங்க. இங்கே பாருங்க, நீங்கள் சனி திசைன்னு சொன்னதுனால ஒரு விஷயத்த சொல்கிறேன். யாராவது கடன் அடையலைன்னு சொன்னால் இந்த கடன் நம்மளுக்கு தீரணும்னா நீங்கள் கடன்காரர்கிட்ட போய் காசு வாங்கிட்டு வரும்போது கடையில் போய் பச்சரிசி எள்ளு வாங்கிட்டு வந்து அந்த கடன் வாங்கின காசை கொண்டு வந்து வீட்டில் வச்சு எள்ளும் பச்சரிசியும் எடுத்து ஒன்றா கலந்து ஒரு 8 முறை சுற்றி ஓடுற நதியில் கொண்டு போய் விட்டு போட்டு அந்த காசு செலவு பண்ணிங்கன்னா அந்த கடன் சீக்கிரமாக அடைச்சிருவீங்க. புரியுதா? நான் சொன்ன லாஜிக் யாராவது சொல்லுங்க பார்ப்போம். அதாவது வந்து கடன்காரர்கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு வரீங்க, வேறு வழி இல்லை, கடன் தான் கட்டியாகணும். ஆனால் அந்த காசை வாங்கிட்டு வந்து தான் நல்ல காரியம் பண்ண போகிறீங்க, கெட்ட காரியம் பண்ண போகிறீங்க. ஆனால் அந்த காசு முதல்ல யாருக்கு கரை விடாமல் இருக்கும்போதே வாங்கும்போதே பச்சரிசி 2 கலந்து ஒரு 8 முறை சுற்றி இதை கொண்டுட்டு போய் தண்ணிலையோ வாய்க்காலையோ கிணத்துலையோ போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த காசு செலவு பண்ணுங்க. அந்த கடனும் அடைஞ்சு போயிடும், அந்த கர்மாவும் நம்மளுக்கு வராது. இது எதனாலன்னு சொல்லுங்க. அந்த காசை எடுத்து வாங்கிடலாமாங்கய்யா? அந்த வாங்கிட்டு வந்த காசு செலவு பண்ணாமல் நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு அப்புறம் நீங்கள் அதை எல்லாம் பண்ணுங்க. அது எதனாலே சொல்லுங்க, காரணம் என்ன? சனியும் சந்திரன் எள்ள வந்து சனிங்கய்யா, சந்திரன் வந்து பச்சரிசிங்க ஐயா. அது ரெண்டையும் சுத்தி தண்ணியில தான் விட சொல்றீங்க. தண்ணியும் சந்திரன் தான் ஓடுற தண்ணியில விட சொல்றீங்க. சரி, அது ரெண்டையும் இருக்கிற மாதிரி தான் சார் சொல்றீங்க. அது ரைட்டு. அதோட லாஜிக் என்ன? சந்திரன் வேகமா பயணம் பண்ற கிரகணங்கிற
அது வந்து மெதுவா சந்திரன் வந்து மெதுவா சனி வந்து மெதுவான பண்ணுங்க சார். சந்திரன் வந்து வேகமா பயணம் பண்றது. அப்ப வேகமா அந்த கடனை அடைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி. ரைட்டு. சரி, நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது எள்ளும் பச்சரிசியும் சேர்ந்து பணத்தை சுற்றி காசை சுற்றி நம்ம தலையும் சுற்றி கொண்டு போய் ஓடுற நதியில் விட்டால் அது என்ன கான்செப்ட்னு கேட்டிங்கன்னா, நாம் என்ன சொல்கிறோம்னா, கடனை வாங்கிட்டு கடனே அடைக்க முடியல, கடனை வாங்கிட்டு கடனே அடைக்க முடியல அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் நடக்குது. கரெக்டுங்களா? அது ஒன்றும் மாற்றம் இல்லைங்களே. கடன் வாங்கிட்டு கடன் அடைக்க முடியலைங்கிறீங்க. அப்போது அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, போன ஜென்மத்தில் நம்ம அப்பாவெல்லாம் என்ன பாவம் பண்ணாரோ, நம்ம தாத்தாவெல்லாம் என்ன பாவம் பண்ணாங்களோ, நம்ம முன்னோர்கள் எல்லாம் என்ன பாவம் பண்ணாங்களோ, இந்த ஜென்மத்தில் மனிதனாக பிறந்து நான் இந்த வட்டியாக கட்டிகிட்டு இருக்கிறேங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ எள்ளும் பச்சரிசியும் கொண்டு போய் தலை சுற்றி கடலில் விடும்போது தண்ணியில் விடும்போது என்னென்னா பித்திரு கடன் தீருது. அப்போ முன்னோர்கள் கடன் தீருது. அதுக்காகத்தான் அதை கொண்டு போய் சுத்துங்கன்னு சொல்கிறேன். எப்படி? பித்திரு கடன், பித்திருக்கள் எல்லாம் யாரு? நம்ம அப்பா உயிரோட இல்லைன்னா நம்ம அப்பா, அவரோட அப்பா உயிரோட இல்லைன்னா அவர் முன்னோர்கள், அவங்க தாத்தா, இவங்க எல்லாமே பித்திருக்கள் தான். இந்த பித்திருக்களுக்கெல்லாம் என்ன கொடுக்குறீங்க? பச்சரிசி மாவை அரைச்சு மாவில் எள்ளு போட்டு பிணைஞ்சு அதே பிண்டம் வச்சு இறந்த முன்னோர்களை கொண்டு போய் தண்ணியில் விடுறீங்க. அதைத்தான் நானும் சொல்கிறேன். பச்சரிசி எல்லையும் கலந்து வாங்கிய பணத்துக்கு 8 முறைங்கிறது ஆயில், அதை சுற்றி கொண்டு போய் விட்டீங்கன்னா நீங்கள் வாங்கின கடன் வரைக்கும் அது பித்திரு கடன் தான். இந்த பித்திரு தோஷத்தை நிவர்த்தி பண்ணிவிட்டு அந்த காசை நீங்கள் செலவு பண்ணுங்க. அந்த காசும் கூட பிரயோஜனமாக போய் செலவாயிட்டு கடனும் கட்டிடுவீங்க. எப்படி? ஆமாங்க சார். அப்போ அந்த பித்திரு கடனுங்கிறதுக்கு அந்த காலத்தில் பித்திருங்கிறது எள்ளும் பச்சரிசியும் தான் கலந்து யாகத்தில் போட்டிருக்காங்க. ஆயில் ஹோமம் பண்ணும்போது என்ன மூலிகை போடுவாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆயில் பழம் வேணும்னா அம்மா, ஆயில் பழம் வந்து ஆயில் ஹோமம் பண்ணுறதுல எந்த பொருளும் போட மாட்டாங்க. ஆயிலுக்கு வந்து எள்ளு மட்டும்தான் யாகத்தில் கொட்டுவாங்க. கேள்விப்பட்டுக்கிறீங்களா? யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. ஐயப்பன் கோயிலில் போய் பாருங்க, எள்ளு தான் முதல் போடுவாங்க. ஏன் அப்படின்னா ஆயிலுக்கு உண்டானவர் சனி பகவான், சனியோட மூலிகை தான் எள்ளு. இந்த எள்ளை தான் ஆயிலுக்காக கொட்டுவாங்க. அப்போது அந்த காலத்தில் ஆயில் விருத்தி ஹோமத்துக்கு எள்ளு தானம் பண்ணித்தான், அக்னியில் எள்ளு தானம் பண்ணித்தான் அந்த கர்மாவை போக்கடிச்சு மரண பயத்தை நீக்கி அவங்களுக்கு ஆயில் அதிகமாகறதுக்காக சனி பகவானுடைய மூலிகை தான் அவங்க இயக்கியிருக்காங்க. அதனால தான் ஆயில் ஹோமம் பண்ணுறவங்களுக்கு எள்ளு. அதனால தான் நீங்கள் எள்ளு மட்டும் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு அமாவாசை அன்னைக்கு யாராவது முன்னோர்களை நினச்சி நம்மளால் திதி தர்ப்பணம் கொடுக்க போகலின்னா ஒரு கை எள் எடுத்து ஒரு சொம்பு தண்ணி எடுத்து சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணி துளசி செடியில் கொண்டுட்டு போய் 3 தடவை கையோதராமல் 3 தடவை தண்ணி ஊற்றி பித்திருக்களுக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து இந்த எள்ளு சாதம் வந்து சமர்ப்பணம் பண்ணுறேன்னு சொல்லி சாமி கும்பிட்டீங்கன்னா அந்த பித்திருக்கள் எல்லாம் அந்த வீட்டுக்கு அன்னைக்கே வந்து சாமி ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாங்க. எப்படி? அம்மா, யார் வேணாலும் முன்னோர்கள் தானே. நீங்கள் பிண்டம் தான் கொடுக்கக்கூடாது, ஒரு ஐயரை வச்சு தான் பிண்டம் கொடுக்கக்கூடாது. முன்னோர்களை நினச்சி எள்ளு வந்து துளசி மேலே விடுறதுக்கு என்ன? இந்த துளசி இப்போ நீங்கள் நல்லா யோசிங்க. இந்த துளசி யாருடைய பொருள்னு சொல்லுங்க? பெருமாள். பெருமாளுடைய தரிசனம் முதல்ல எதை பார்க்கணும்? பெருமாளுடைய உடம்புல முதல்ல எந்த தரிசனம் பார்ப்பீங்க? பாத தரிசனம் பார்ப்பீங்க. அப்போ பாத தரிசனம் பார்க்குறீங்க. அப்போ கயாவில் வந்து மகாவிஷ்ணுக்கு தான் மகாவிஷ்ணுடைய அவதாரம் எடுத்து கயாவில் தான் விஷ்ணு பகவான் இருக்கிறார். அப்போ கயாவில் வந்து
அந்த பாதம் வந்து வச்சுருக்காங்க. 32 பிண்டங்களையும் முன்னோர்களுக்கு கொடுத்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா உருட்டி கொண்டு போய் அங்கே கயாவில் வந்து தண்ணி கிடையாது. சீதாதேவி சாபம் விட்டதுனால அது வந்து வத்தி போச்சு. அதனால பிண்டம் கரைக்கிற பூஜை வந்து அந்த ஊரில் மட்டும் ஒன்றுமே கிடையாது. அப்போ மகாவிஷ்ணுனுடைய பாதத்தில் கொண்டு போய் முன்னோர்களை நினச்சி பிண்டங்களை எல்லாம் உருட்டி அந்த பாதத்தில் கொண்டு போய் வச்சிட்டிங்கன்னா அந்த பாதத்தை வச்சோன்னையுமே அங்கே சொர்க்கவாசலில் வந்து பாத தரிசனம் முடிஞ்சாலே அவர் மேலே வந்து சொர்க்கத்துக்கு போயிடுவார் என்பது பொருள். அப்போது பாத தரிசனம் பார்க்குறீங்க. அப்போ பெருமாளுடைய வாகனம், பெருமாளுடைய மூலிகை துளசி. அப்போ துளசியில் கொண்டு போய் நீங்கள் எள்ளு பிண்டத்தை கொடுக்குறதும் பெருமாளுடைய பாதத்தில் கொண்டு போய் பிண்டத்தை சமர்ப்பணம் பண்ணுறது ரெண்டும் ஒன்று தானே? நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு போய் ஒரு கோயில், கடற்கரை, ஆறு இந்த மாதிரி இடத்துக்களை போய்த்தான் நம்ம செய்யணுங்கிறது ஒன்று. காசே இல்லாமல் முன்னோர்களவே நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க அத்தனை பேருமே அந்த காலத்தில் 9 நவதானியம் அவங்க வீட்டில் இருக்கும். அந்த 9 நவதானியம் இருக்கும்போது ஒரு படி எள் எடுத்து சூரிய நமஸ்காரம் பண்ணி துளசி செடி மேலே கொண்டு போய் ஊற்றிட்டு வந்தாங்கன்னா அவங்க முன்னோர்கள் எப்பவுமே வாசம் பண்ணுவாங்கங்கிறது ஆதி காலத்திலேயே ஐதீகம் உண்டு. இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? புரியுது. அப்போ அதனுடைய அமைப்பு நம்ம ஜாதக ரீதியாகவே அப்போ முன்னோர்கள் எல்லாம் அந்த காலத்தில் ஆதி காலத்தில் இப்படித்தான் எடுத்திருக்காங்க. பாருங்கள், அந்த காலத்தில் கோதுமை சூரியனுக்கு சம்மந்தப்பட்டது, சந்திரன் நெல், செவ்வாய் துவரம்பருப்பு, புதன் பச்சைப்பயிறு, குரு கொண்டக்கடலை, சுக்கிரன் மொச்சை, சனி எள்ளு, ராகு ஏது உளுந்து கொள்ளு. இத்தனையுமே அவங்க வீட்டில் வாழு முடாவாக போட்டு வச்சுருப்பாங்க. எந்தெந்த கிழமைகள் வருதோ அந்தந்த கிழமைக்கு உண்டான தானியத்தை போட்டு தான் குழந்தைகளுக்கு சாப்பாடு செஞ்சு போடுவாங்க. அப்போ அந்த கிரகத்தினுடைய அலைவரிசையும் அந்த கிழமநாதனுடைய வரிசையும் அந்த திசைகளும் அது கரெக்டாக மேட்ச் ஆகித்தான் கிரகங்களோட ஒன்றி தான் சமைச்சிருக்காங்க, கிரகங்களோட ஒன்றி தான் வாழ்ந்திருக்காங்க. சூரிய உதயத்தில் பாடுபட்டிருக்காங்க, சூரிய அஸ்தமனத்தில் இந்த உடம்பு சாஞ்சு தூங்கி இருக்குது. அப்போ ஆதி காலத்தில் இப்படித்தானே வாழ்ந்திருக்காங்க. சொல்லுங்க. அப்போ இன்னைக்கு வந்து நவதானியத்தை விட்டுட்டு நம்மளுக்கு வந்து கிழமைக்கு ட்ரெஸ்ஸு போடுறாங்க. உடம்புக்குள்ளே வந்து மூலிகை போடுங்கன்னா உடம்புக்கு மேலே தான் வந்து அழகுபடுத்துகிறாங்க. ஆனால் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆரோக்கியம் நல்லா இருந்தால் தானே உடம்புக்கு மேலே இருக்கிற தோலுக்கு பலம். ஆனால் உள்ளுக்குள்ளே செய்ய வேண்டிய வேலையை வெளியே செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் நம்ம முன்னோர்கள் எல்லாம் கோமணம் கட்டிட்டு கூட வாழ்ந்தாங்க, ஒரு இலதலை கட்டிட்டு வாழ்ந்தாங்க. ஆனால் சத்துள்ள பொருளை சாப்பிட்டு தான் 80 வயசுலேயும் தடி தூக்கிட்டு சண்டை வந்துச்சுன்னா ஒரு ஊரவே காப்பாற்றுற அளவுக்கு சண்டைக்கு போவாங்க. அந்த அளவுக்கு தில்லும் தைரியம் வந்தது காரணமே ஆதி காலத்தினுடைய உணவு தான். கரெக்டா இல்லையான்னு சொல்லுங்க. அப்போ இனிமேலாவது கொஞ்சம் காலம் மாறணும்னா ஜோசியர் சொன்னால் மாறுவாங்க, ஜோசியர் சொல்லலைன்னா மாற மாட்டாங்க. ஜோதிடம் வந்து நவகிரகம் நமக்கு சொந்தமானது, நாம் பார்த்து சொன்னோம்னா அவங்க மாறுவாங்க. இன்னென்ன கிழமைகளை நீங்கள் ஜாதகம் பார்க்க வந்தா, திங்கக்கிழமை வந்தால் பச்சரிசி சாதம் செஞ்சு ஒரு நாள் சாப்பிடுங்கன்னு சொல்லுங்கள். செவ்வாய்க்கிழமை வந்தால் குழந்தைக்கு துவரம்பருப்பு குழம்பு வச்சு கொடுங்கன்னு சொல்லுங்கள். புதன்கிழமை வந்தால் பச்சைப்பயிறு வேக வச்சு கொடுங்க, முளப்பு கட்டி கொடுங்க, பச்சைப்பயிறு குழம்பு வச்சு கொடுங்க, பச்சைப்பயிரில் பருப்பு கிடச்சி கொடுங்கன்னு சொல்லுங்கள். குரு திசை வந்தால் கொண்டக்கடலை வேக வச்சாவது குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் கொடுங்க, குருவை இயக்குங்க. சுக்கிரன் திசை நடந்தால் மொச்சப்பயிர் குழம்பு வைங்க. சனி வந்துச்சுன்னா ஒரு எள்ளுருண்டையாவது ஒரு நாள் வாழ்க்கையில் சாப்பிடுங்க, ஆயிலுக்கு பலம். ராகு எது வந்தால் உளுந்து கொள்ளும் போட்டு சட்னி அரைச்சாவது நீங்கள் அந்த காலங்களில் ராகு காலத்தில் சாப்பிடுங்க. இப்படி நீங்கள் முறையோட கிரகத்தோடு சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்பே 9 கிரகத்தினுடைய வசிய சக்தி உங்கள் உடம்புல ஒரு தேஜஸாக மாறும். கரெக்டா? அப்போ இது பாருங்க, கடையில் தான் விற்கிது, நாம் மாறி மாறி குழம்பு வைக்கிறோம். ஆனால் ஒரு வருஷப்படி வந்து ஞாயிற்றுக்கிழமையானா மட்டும் மட்டன் எடுக்கணும், சிக்கன் எடுக்கணும், மீன் எடுக்கணுங்கிறத அந்த ஒன்றை மட்டும் கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை கடைப்பிடிச்சி வச்சுருக்காங்க. இது ஏன் வந்து நம்ம வந்து சைவ தானியத்துகளை எல்லாம் கடைப்பிடிக்கக்கூடாதுன்னு என்னோட கேள்வி. கரெக்டா இல்லையா?
சைவ தானியத்தை கொஞ்சம் கடைப்பிடிக்கலாமே. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அந்த காலத்தில் பச்சை பாம்பை கையில் உருவிட்டாங்கன்னா அவங்க கையில் 2 வரமிளகாயும் வெங்காயம் தக்காளியும் போட்டு குழம்பு வச்சாங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது காரணமே பச்சை பாம்பு உயிரோடு இருக்கும்போது கையில் உருவிடுவாங்களாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயுசு வரைக்கும் அவங்களோட ருசி போகாது, எப்படி செஞ்சு வச்சாலும் நல்லா இருக்கும். இந்த ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு இப்போ செஞ்சிடாதீங்க. ஆதி காலத்தில் அந்த முன்னோர்கள் செஞ்சுருக்காங்க. பச்சை பாம்போட தலையை கெட்டியாக பிடிச்சிக்குவாங்க, கண்ணை மூடிட்டு ஒரு நெருக்கு ஒரு உருவிடுவாங்க அந்த கையில். இந்த கையில் உருவிட்டாங்கன்னா இன்றைக்கி அவங்க குழம்பு வச்சாங்கன்னா ஊரே சாப்பிடும், யாருமே குறை சொல்லாமல் சாப்பிட்டு போவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அதனால தான் சின்ன பிள்ளையில் இருக்கும்போதே இந்த பாம்பு பிடிச்சிட்டு வருவாங்க. அவங்க கிட்டையெல்லாம் வந்து இந்த குழந்தைகிட்ட அன்னைக்கு பரிகாரமாகவே எப்படியாவது கடை மூடிட்டு ஒரு உருவீர் சாப்பிட்டு வியாக்கியானம் இல்லாதப்போ உருவிட்டாங்க. அதுக்கு பெருசாகி குழம்பு வச்சாங்கன்னா, நீ சமைச்சாத்தான் சாமி அந்த அம்மியில் அரைச்சி குழம்பு வச்சா நல்லா மணக்குது, எங்கள் வீட்லேயும் கூட இந்த பேர் சொல்லுவாங்க. இதுக்கு காரணமே அந்த காலத்தில் ஆதி காலத்தில் கைராசியாக சுவைச்சு சாப்பிட்றதுக்கு பச்சை பாம்பவே கையில் உருவியிருக்காங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, முன்னோர்களை கேட்டு பாருங்க, கரெக்டாக சொல்லுவாங்க. சார் எனக்கு தெரியுங்க சார். இப்ப வேணா ஒரு பரிகாரம் எளிமையா சொல்லுங்க. நல்லா டேஸ்டா இருக்குங்க சார், இது வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்குங்க சார் சொல்லுவாங்க. என்னங்கம்மா? அந்த பச்சை பாம்பை நான் தொட்டிருக்கேங்க சார் கையில.